இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா டேய் வெற்றி, என்னடா பேசுற? அவங்க எப்படா உன்னை பத்தி யோசிக்காம இருப்பாங்க? அவங்களோட உயிரே நீதானடா. பாரு, நீ நினைச்ச உடனே போன் பண்ணிட்டாங்க. இப்போ உன்னை எப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு மட்டும் பாரு. ஹலோ மேடம், சாப்பிட்டாச்சா? உங்களை விட்டு தனியா சாப்பிட கஷ்டமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆனா நான் பட்னியா இருந்தா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா மேடம்? அதான் நான் சாப்பிட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நிமிஷம். நான் தியா சாப்பிட்டாளான்னு கேட்டேன். இப்படிதாண்டா நீ தேடி போய் அவமானப்படுற. ஹலோ. ஆமா மேடம், குட்டி சாப்பிட்டா மேடம். தியா சாப்பிட்டுட்டா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கா மேடம், நல்லா இருக்கா. என்ன சாப்பிட்டா? இட்லி, சட்னி, சாம்பார் மேடம். வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஹோம்ஒர்க்லாம் ஒழுங்கா பண்ணாளா? அது எல்லாமே உட்காந்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சிட்டேன் மேடம். ஏன் நினைப்பாவே இருக்கா? ஆமா மேடம். உங்களை எப்படி மேடம் மறந்துட்டு இருக்க முடியும்? கண்ணை மூடுனா கண்ணை திறந்தா எப்பவுமே உங்க நினப்பு தான். உங்களுக்கும் அப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம். வெற்றி, தியா ஏன் நினைப்பா இருக்காளான்னு கேட்டேன். மறுபடியும் மறுபடியுமா? நானும் தியாவை தான் சொன்னேன் மேடம். சரி, நான் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் வந்துருங்க. ரொம்ப நாள் என்னால தாங்க முடியாது மேடம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க முகத்தை பார்க்கணும். யாருக்கு? தியாவுக்கு தான் மேடம். மேடம் சொல்லுங்க. அது வந்து நானும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். எனக்கும் எப்பவும் தியா நினைப்பாதான் இருக்கு. அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது. என்ன மேடம், தியா நினைப்பு மட்டும்தான் இருக்கா மேடம்? ஆமா, வேற யார பத்தி யோசிக்கணும்? இல்ல மேடம், நானும் ஒருத்தன் இருக்கேன். நீங்க என்ன குழந்தையா? தியா பாசத்துக்கு ஏங்குற குழந்தைன்னா நான் காதலுக்கு ஏங்குற குழந்தை மேடம். என்ன என்ன சொன்னீங்க? கேக்கல. ஒண்ணும் இல்ல மேடம். தியா நல்லா சமத்தா தூங்கிட்டு இருக்கா மேடம். சரி, காலையில எழுந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம்.